ஹாய் கைஸ், வெல்கம் டு கோட் இன் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் என்னன்னா, லீட் கோடோட டெய்லி சேலஞ்ச் ப்ராப்ளம் நம்பர் 2683. நெய்பரிங் பிட்வைஸ் ஜார். A zero indexed array derived with length n is derived by computing the bitwise zar of adjacent values in a binary array original of length n. Okay. If I is n minus 1, then derived of I is original of I zar original of 0. Otherwise, derived of I is original of I zar original of I plus 1. Given an array derived, your task is to determine whether there exists a valid binary array original that could have formed derived. ஸோ இவங்க வந்து derived array கொடுத்துருப்பாங்க. நம்ம ஒரிஜினல் அரேன்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் இருந்து நம்ம இந்த ரெண்டு ஆப்ரேஷன் பண்ணால் வில் பி ஏபிள் டு அச்சீவ் derived array. ஓகே, இந்த ஒரிஜினல் அரேன்றது நம்ம தான் ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? இந்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் அரே 0ல் ஸ்டார்ட் ஆகி let's say இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா derived of I will be derived of I will be original of I zar original of I plus 1 if I is from 0 to n minus 1 n minus 2. okay, if I is n minus 1 அதாவது லாஸ்ட் இண்டெக்ஸில் இருக்க I அப்படின்னா derived of I will be original of I zar original of 0. ஓகேவா? சைக்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகுது பேசிக்கலி. ஸோ இங்கே I வந்து 1 இருக்கும்போது இங்கே I வந்து 0வா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஐ எம் ஸ்டார்டிங் வித் 0 I. இது வந்து ஒரிஜினல் அரே, இது derived அரே. இது derived அரே, இங்கே ஒரிஜினல் அரே நான் கிரியேட் பண்ணிகிட்டே வரேன். ஓகே, ஸோ எது 0வோட எது ஜார் எடுத்தால் எனக்கு 1 வரும். 0வோட 1 ஜார் எடுத்தால் தான் எனக்கு 1 வரும். ஓகே, இங்கே 1 வேணும், எனக்கு 1 இருக்குது. 1ஓட எது ஜார் எடுத்தால் எனக்கு 1 வரும். 0 ஜார் எடுத்தால் தான் 1 வரும். திரும்ப எனக்கு 0 வேணும்னா 0வோட 0 ஜார் எடுத்தால் 0 வருது. ஸோ ஐ எம் ஏபிள் டு அச்சீவ் திஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது derived, இது derived. ஸோ ஒரிஜினல் அரே கிரியேட் பண்ண முடியுதான்னு கேட்குறாங்க. ஸோ 0ல் ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கே 1 வேணும் அப்படின்னா எனக்கு இங்கே 1 இருந்திருக்கணும். இங்கே 0 வேணும்னா எனக்கு 1 ஜார் 1, அதாவது இங்கே 1 இருக்குது ஆல்ரெடி. இங்கே 1 இருந்திருந்தால் 1 ஜார் 1 எடுத்தால் எனக்கு 0 வரும். ஓகே, இப்போ 1 இருக்கீங்க அப்படின்னா எனக்கு 0 வேணும். ஏன்னா 0 ஜார் 1 இஸ் 1. ஓகே, எனக்கு இங்கே 0 இருக்குது, இங்கே 0 இருக்குது. 0வோட 0 ஜார் எடுத்தால் தான் 0 வரும். இங்கே 1 இருக்குது, பட் இங்கே 0 இருக்குது, இங்கேயும் 0 தான் இருக்குது. ஓகே, ஸோ 0 ஜார் 0 இஸ் 0, பட் ஆனால் எனக்கு இங்கே 1 வேணும். எனக்கு அது கிடைக்கல, ஸோ 1 கிடைக்கல. ஸோ திஸ் இஸ் நாட் அ வேலிட் derived அரே விச் ஐ கேன் கிரியேட். ஒரிஜினல் அரேன்றது இல்லை, இதுக்கு கிரியேட் பண்ண முடியாது. ஸோ ஐ வில் பி ரிட்டர்னிங் ஃபால்ஸ். எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் ஃபால்ஸ் அதுக்கு. சரியா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஒரிஜினல் அரேவை அப்படியே கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஒரிஜினல் அரேவை கிரியேட் பண்ணிகிட்டே வருவோம், லாஸ்ட் நம்பர் வரைக்கும் கிரியேட் பண்ணிடுவோம், லாஸ்ட் நம்பர் செக் பண்ணுவோம். ஏன்னா இங்கே தான் ஒரு ஃபைனல் டிசைடிங் ரிசல்ட்டுன்னு சொல்லலாம். இந்த நம்பரும் ஜார் எடுத்து எனக்கு இந்த நம்பர் வந்துருச்சு அப்படின்னா ஐ ஹவ் கிரியேட்டட் a correct original array, so I'll return true. அப்படி வரல அப்படின்னா I'll be returning false. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புது அரே கிரியேட் பண்ணியிருக்கேன். அதான் ஒரிஜினல் அரே ஆக்சுவலாக ஏஆர்ஆர் அப்படின்றது. அந்த அரே எல்லாத்தையும் -1 ஃபில் பண்ணிட்டேன். ஏன்னா இனிஷியலாக வந்து எல்லாமே 0ன்னு இருக்கும். ஸோ அதனால நான் -1 வச்சு ஃபில் பண்ணிட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் அரே ஆஃப் 0 வந்து நான் 0ன்னு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வித் 0. ஓகே, அப்புறம் I equals 1, I less than derived dot length -1. ஓகே, ஏன்னா லாஸ்ட் நம்பருக்கு என்னால் போக முடியாது. போனேன் அப்படின்னா I plus 1 வந்து நல் பாயிண்டர் வந்துடும். ஓகே, ஸோ அந்த நம்பர் எடுக்கிறேன். அந்த நம்பர் 0வாக இருந்தது அப்படின்னா, அதாவது அந்த நம்பர் 0வாக இருந்தது அப்படின்னா I plus 1, அதாவது I plus 1 will be I சேம் நம்பர். ஸோ இங்கே 0 வரணும் அப்படின்னா ஐயும் I plus 1ம் சேம் நம்பராக இருக்கணும். இங்கே 0 வரணும்னா ஐயும் I plus 1ம் சேம் நம்பராக இருக்கணும். இங்கே 1 வரணும் அப்படின்னா ஐயும் I plus 1ம் டிஃப்ரெண்ட் நம்பராக இருக்கணும். 1 வரணும்னா ஐயும் I plus 1ம் டிஃப்ரெண்ட் நம்பராக இருக்கணும். ஸோ அந்த டிஃப்ரெண்ட் நம்பர் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபார்முலா இது. என்னன்னா ப்ரீவியஸ் நம்பர் ஒரு வேளை எனக்கு வந்து ஆப்போசிட் நம்பர் வரணும். அதாவது 0 இருந்தால் 1 வரணும், 1 இருந்தால் 0 வரணும். இப்போ 0 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
0 cross minus 1 இப்போ 1 இருக்கு அது 0 ஆக்கணும்னா 1 cross minus 1 plus 1 பண்ணுவேன் which will be 1 cross minus 1 is minus 1 minus 1 plus 1 is 0 இதே ஃபார்முலால இது வந்து see this is configurable n is configurable. Let's say if n is 1 இருந்தப்போ n becomes result is 0 n வந்து 0 இருக்கும்போது n 0 இருந்தா என்ன ஆகும் ரிசல்ட் 0 cross minus 1 is 0 plus 1 which is 1 okay so 1 இருக்கும்போது 0 ஆகும் 0 இருக்கும்போது 1 ஆகும் this is like a not gate ஓகேவா so ரிசல்ட்டை வந்து swap பண்ணி விடும் like 0 இருந்தா 1 1 இருந்தா 0 so array of I plus 1 will be array of I cross 1 minus 1 plus 1 ஓகேவா நான் சொன்ன மாதிரி இந்த ஃபார் லூப் போட்டு வெளில வரும்போது லாஸ்ட் எலிமெண்ட்ஸ் வரைக்கும் எல்லாமே பாப் பண்ணி கிளியர் ஐ மீன் ஆட் கரெக்டாக வந்து பாப்புலேட் பண்ணிகிட்டே வரும் இப்போ லாஸ்ட் இண்டெக்ஸுக்கு நான் செக் பண்ணும் அரே ஆஃப் லாஸ்ட் எலிமெண்ட் ஜார் அரே ஆஃப் 0 ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அரே ஆஃப் லாஸ்ட் எலிமெண்ட் ஜார் அரே ஆஃப் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து டிரைவ்டு ஆஃப் லாஸ்ட் எலிமெண்ட்டா இல்லை அப்படின்னா ஐ ஹாவ் டு ரிட்டர்ன் ஃபால்ஸ் ஒருவேளை டிரைவ்ட் ஆஃப் லாஸ்ட் எலிமெண்ட்டா இருந்ததுன்னா ஐ கேன் ரிட்டர்ன் ட்ரூ ஓகேவா ஸோ அரே ஆஃப் லாஸ்ட் எலிமெண்ட்டும் அரே ஆஃப் 0வும் டிரைவ்ட் ஆஃப் லாஸ்ட் எலிமெண்ட்டா இல்லை அப்படின்னா அதுதான் நம்ம எல்லா கேஸ்லையும் பண்ணோம் ஆக்சுவலாக அரே ஆஃப் லாஸ்ட் எலிமெண்ட்டும் அரே ஆஃப் 0th எலிமெண்ட்டும் டிரைவ்ட் ஆஃப் லாஸ்ட் எலிமெண்ட்டா இல்லை அப்படின்னா ஐ வில் பி ரிட்டர்னிங் ஃபால்ஸ் இல்லைனா ஐ வில் பி ரிட்டர்னிங் ட்ரூ கரெக்டாக இங்கே 0s ஆர் 0 இஸ் 0 தான் பட் ஆனால் எக்ஸ்பெக்டட் இஸ் 1 ஸோ ஐ வில் பி ரிட்டர்னிங் ஃபால்ஸ் இல்லைனா ஐ வில் ரிட்டர்ன் ட்ரூ ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா big O of n ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா big O of n ஓகே சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா it runs in 12 ms accepted but there was a good solution here இதை நான் இன்னும் அனலைஸ் பண்ணல எனக்கு தோணுன சொல்யூஷன் நான் போட்டேன் 12 msல ரன் ஆகுது திஸ் இட் செல்ஃப் இஸ் மச் பெட்டர் ஓகே குட் சொல்யூஷன் தான் அது அக்செப்டபிள் இந்த சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இல்லாமல் டைம் காம்ப்ளெக்சிட்டி மட்டும் யூஸ் பண்ணி ரன் ஆகுது ஸோ இந்த சொல்யூஷன் புரிஞ்சிருந்தது அப்படின்னா யூ கேன் கமெண்ட் டவுன் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஐ திங்க் தட்ஸ் இட் ஃபார் டுடே இந்த சொல்யூஷனே அக்செப்டபிள் தான் தட்ஸ் குட் ஆக்சுவலி ஓகே ஸோ யா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இன்னும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுங்கள் இன்னைக்கு கவுண்டரை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் இன்னையோட பார்த்தீங்கன்னா 18 ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ see you all back tomorrow bye bye